வெல்கம் டு நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா காளான்ல தாங்க நாம இன்னைக்கு செய்ய போறோம். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு காளான்ல மிளகு வறுவல் வந்து ரெடி பண்ண போறோம். இது ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்பவும் டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு, வெறும் மிளகுலயே வந்துட்டு நம்ம இதை வந்து ரெடி பண்ண போறோங்க. ஸோ இது சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல சைடிஷா இருக்கும். ஸோ இந்த காளான் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்துட்டு காரத்துக்கு வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து எடுத்திருக்கேங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகங்க. அவ்வளவுதாங்க, இந்த 3 பொருள் மட்டும்தாங்க. இதை வந்து நம்ம நல்லா பொடியா வந்துட்டு மிக்சியில வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது தனியா ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப அடுத்து நம்ம எப்படி மிளகு வறுவல் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப இதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்ப இந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப இதுல வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயிலும் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது கூட வந்துட்டு நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க, கடுகும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கடுகு வந்து நல்லா பொரியுது. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இது கூட நான் கறிவேப்பிலை வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கறிவேப்பிலை போட்டதுக்கு அப்புறமா நான் இது கூட வந்துட்டு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து கீறி போடுறேன். இப்போ இதில் ஒரு லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு இப்போ இது கூட நான் பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா வெங்காயம் வந்து வதங்கிடும். ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமா நல்லா குக் ஆகிறதுக்காக நான் இதுப்பே வந்து இது கூட உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த காளான் மிளகு வறுவலுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டுட்டு லைட்டாக இதை நம்ம வதக்கி விட்டுறலாங்க. இப்போ அடுத்தது நான் இது கூட இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஸோ இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் வந்து போகட்டும், அது வரைக்கும் லைட்டாக வதக்கி விடுங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு போட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்குது. இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு மீதியா இருந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. 2 மினிட்ஸ் விட்டேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் ஜீரகம், சோம்பு, மிளகு எடுத்து பார்த்தீங்களா, அந்த பவுடரை வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அந்த பவுடரை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. மிளகு நான் சொல்ற ரேஷியோவில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா காரசாரமா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நான் எனக்கு கொஞ்சம் காரமா தான் செய்யறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ இதை ஆட் பண்ணிட்டு இப்போ இது கூட நான் காளான் வந்து எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இந்த காளானை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் காளானையும் இது கூட ஆட் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிள் இன்கிரீடியன்ட் தான், ரொம்ப அதிகமான இதெல்லாம் தேவையில்லைங்க. அந்த காரத்துக்கு வந்து வெறும் மிளகு மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ மிளகுலேயே வந்து இது செய்யறதுனால ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்றோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு நல்ல சைடிஷா இருக்கும் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்க, நல்லா லைட்டாக வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட வந்துட்டு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டெல்லாம் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த தண்ணி வந்து தான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ அந்த தண்ணி ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. கொஞ்சமாக இந்த காளான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும். அப்போதான் வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா மாறும். இப்போ பாருங்க, கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த காளான் வேகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு கொதிக்குது. ஸோ இது நல்லா கொஞ்சம் குக் ஆயிடுச்சு அப்படின்னா காளான் வந்து சீக்கிரமா வெந்துடும். ரொம்ப நேரம் தேவையில்லைங்க, லைட்டா வச்சா போதும். ஏன்னா சீக்கிரமா காளான் வந்து வெந்துடும். இப்போ பாருங்க, நல்லா கிளறி விடுறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்லா ட்ரை ஆகும். இப்போ நான் இது கூட வந்துட்டு வாசத்துக்காக கொத்தமல்லி தழை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு இப்போ இதை லைட்டா வதக்கி விடுங்க.
இப்போ பார்த்தீங்களா அந்த தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. ஸோ கலர் பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அந்த மிளகினுடைய கலர்லேயே இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ நம்மளுடைய காளான் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ டேஸ்ட்டும் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்மளுடைய சுவையான அருமையான காளான் மிளகு வறுவல் வந்து நாம் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.